துளசி அக்கா, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். தினமும் பாக்குறோம் பேசுறோம், அப்பெல்லாம் கேட்கணும்னு உனக்கு தோணலையா? நாள் நட்சத்திரம், நல்ல நேரம் கெட்ட நேரம், ராகுகாலம் பார்த்து தானே நல்ல விஷயம் பேச முடியும். அது என்ன அவ்வளவு பெரிய நல்ல விஷயமா நேரம் பார்த்து கேக்குறதுக்கு? எந்த இடத்துல கேட்கணும்ன்றது முக்கியம் இல்ல துளசி அக்கா, எந்த நேரத்துல கேட்கணும்ன்றது தான் முக்கியம். இங்க பாரு, உனக்கு வேலை வெட்ட இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. இங்க நின்று பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அந்த ஆள் இங்க வந்து காட்டு கத்துவான். இதெல்லாம் நமக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி புருஷனை பேர் சொல்லியோ இல்ல வாயா போயா வாடா போடான்லாம் பேச மாட்டாங்க. மாமா பையனா மச்சானுவாங்க, இல்ல இஞ்சிரங்கோ அப்படிம்பாங்க, இல்ல மூத்த பையனோட பேரை சொல்லி அப்பாம்பாங்க. நீங்க மட்டும் எப்படி புருஷனை வாயா போயா வாடா போடா அப்படின்னு பேசுறீங்க? ஆட நீ வேற, இது பெரிய ஐநா சபை ரகசியம் பாரு. அது இப்ப ரொம்ப முக்கியமா உனக்கு தெரிஞ்சாகணுமா? இப்ப சொல்லுங்க துளசி அக்கா. கல்யாணம் ஆன புதுசுல அந்த ஆள் ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த படத்துல வர ஹீரோயின் அவரை வாயா போயான்னு செல்லமா கூப்பிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாமளும் கூப்பிடலாமேன்னு கூப்பிட ஆரம்பிச்சு அது அப்படியே பழகி போயிடுச்சு. என்ன படம் அது? அலைப்பாயுதே. ஓ, சரி சரி. மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே இல்லையா? நீ ஐநா சபைக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி அவட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க. ஐநா சபைக்கு ஐடியா கொடுக்கறதா இருந்தா எங்க அப்பாவி ஜனங்களை சாக விட்டுருக்க மாட்டோம். நாங்க சும்மாவும் இருந்திருக்க மாட்டோம். ஓ, ஆரம்பிச்சியோ அரசியல? அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் நீ. சாப்பாடு ரெடியாகல ஏன்னு பார்க்கறத விட்டுட்டு வெட்டியா பேசிட்டு இருக்க. டாரு, உனக்கு இங்கே வேலை இல்லைன்னா உள்ள பேதா வேலை இருந்தா பாருப்போ. போகல நான் பாத்துக்கிறேன். நீ இந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணி வை. அண்ணா வாங்கண்ணா, உட்காருங்க. வணக்கம்மா. இங்கே உட்காருங்கண்ணா. என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, டிஃபன்? இல்லைம்மா, சாப்பிட்டு வந்துட்டேன். என்னம்மா, பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? இல்லை சார், இன்னும் ரெடி ஆகல. எனக்காக நீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிறீங்களா? நான் அதுக்குள்ள வெளியில ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். என்னம்மா நீ அங்கேயும் இங்கேயும் இழுத்தடிக்கிற? ஏதோ நீங்க பாவம் நல்லா இருக்கட்டுமே நான் இந்த ஏற்பாடு செஞ்சா இப்படி கையை வச்சா நான் என்னம்மா பண்றது? இங்க பா, நீ அன்னைக்கு போன்ல சொன்ன ஒரே காரணத்துக்கு தான் ஒத்துக்கிட்டேன். வணக்கம்பா. இவ்வளவு நாள் இழுத்தடிச்சா எப்படிமா? உனக்கு முன்னாடி காசு கட்டவங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? இன்னும் 2 நாள்ல தவணை முடிய போகுதுப்பா. மேற்கொண்டு காசு ஏதாவது வேணும்னா முன்னாடியே சொன்னா தான் ஏற்பாடு பண்ண முடியும். அண்ணா ஒரு நிமிஷம் எனக்காக வெயிட் பண்றீங்களா? நான் இதோ வரேன், ஒரு நிமிஷம். நான் வேற பார்ட்டிக்கு பணத்தை மாத்தி விட்டுருவேன், அதனால தான் சொல்றேன். அண்ணே, நீ இப்பெல்லாம் எனக்கு கேட்கவே கூடாது. உங்கள்கிட்ட காசு வாங்காம என்னால் கடையை நடத்த முடியாது. அது சரி, அப்புறம் பேசலாம். இல்லை இப்பவே பேசணும். ஒரு நிமிஷம் அனுப்பிச்சிட்டு வரேன். இல்லை ஒரு நிமிஷம். சரிப்பா, கரெக்டாக இருக்கு. ஃபோன் பண்ணு. என்ன வா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன? செல்வா அடுத்த வாரம் லண்டன் போறான். அதுக்கு முன்பணமா ஒரு 2 லட்சம் பணம் கட்டணும். ஏஜென்ட் வந்து வெயிட் பண்றாரு. அவருக்கு காசு கொடுக்கணும். அதுக்கு இல்ல, தவணைக்காரர் வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு 2 லட்சம் கடனா வாங்கிட்டாங்களே. ஏய், நானா? அவன் ஒன்றா நம்பிலாம் பணம் கொடுக்க மாட்டான். அப்படியே கொடுத்தாலும் ஒரு நாள் கட்டலைன்னு வை, தாலியில் உள்ள எண்ணெய் மாதிரி குதிச்சிருவான். ஒரு வாரம் கட்டல உன்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவான். யோசிச்சுக்க. எனக்காக நீங்க கட்டுங்க, உங்களுக்காக நான் உழைச்சு காசை கழிச்சுக்கிறேன். இப்போ தானே பண்ணிட்டு இருக்க. சரி, உனக்காக நான் பணம் வாங்குறேன். எனக்காக நீ என்ன செய்வ? கட்டிக்கிறியா? சொல்லு, கட்டிக்கிறியா? யோசி, போயிட்டு வர கேப்பில் நல்லபடியாக யோசிச்சு வை. மூஞ்சருக்கு தான் போகவே வழி இல்லையா? இதுல கூடவே தொடப்பக்கட்டையும் தூக்கிட்டு போச்சோம்.
ஒருத்திய வச்சு வாழவே வழியை காணும். இதுல 2 பேர் வேணுமா இந்த ஆளுக்கு? யாழினி சும்மா சரின்னு சொல்லு. 4 தோசை பில்லு? 2 இட்லி 50 ரூபாண்ணே. அப்படியா? பழைய பாக்கி எவ்வளோ இருக்கு? முதல்ல நம்ம காரியம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். துளசி அக்கா, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல துளசி அக்கா. நீ ஒன்னும் பேச வேணாம், சரின்னு சொல்லி பணத்தை வாங்கு. அதுக்கப்புறம் இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். அண்ணா மீதி? ம், சரியா போச்சு. சரிண்ணே. துளசி அக்கா, சொல்றத கேக்குறியா? சரின்னு சொல்லு. வரான், உள்ள போய் தொலைறேன். அக்கா என்ன சொல்லிட்டு போகுது அந்த டெல்லி எருமை மாடு? நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? ஏய், இப்படி பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? கேட்குறேன்ல, முடிவு பண்ணிட்டியா இல்லையா? என்ன ஆகும்னா முறைச்சிக்கிட்டு இருக்க? அப்போ உனக்கு 2 லட்சம் வேணாம்ல? சரி, கட்டிக்கிறேன். யாரா அந்த தண்டல்காரனுங்க? கட்டிக்கிறேன். உண்மையாவா? உண்மையாவா சொன்ன? ம், இந்த பாரியால் நீ ஆனா ஒரு கண்டிஷன். ம், இப்போ தான் சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளே AK-47 எதுக்கு நீட்டுற? சொல்லி தொலை. துளசி அக்கா அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ ஏன் கவலைப்படுற? ஃபர்ஸ்ட் நைட்டே அவள் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா. உங்கள் கையில் சொம்பே அவள் தான் கொடுத்து அனுப்புவா. அதை நான் பார்த்துக்கிறேன். இந்தாரு, நீ உள்ளே போ. நான் போய் தண்டல்காரனை பார்த்துட்டு வந்துடுறேன். ம், சந்தோஷமா இரு. என்னம்மா? நாளைக்கு வந்து காசை வாங்கிக்கோங்க சார். அம்மா, உண்மையா கிடைக்கும்ல? சும்மா அலையெல்லாம் முடியாது. இல்ல, கண்டிப்பா கிடைக்கும் சார். நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்க. ஆ. கிளம்புங்க. உன்னை நம்பி போறேன், ஏமாத்திட்டாத. ஆ. என்ன செல்வ மச்சான், ஐநா சபை மாதிரி அமைதியாவே இருக்கீங்க? உதவிக்கு வேணா அமெரிக்காவை கூப்பிட்டுக்கலாமா? அமெரிக்காக்காரன் கால் வச்சு எந்த நாடு தான் அமைதியா இருந்திருக்கு? என்ன பாலுக்கு பூனை காவலா? எதுக்கு நாங்க அமெரிக்கா வரைக்கும் போகணும்? எங்கட பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிட்டா அவையே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எங்ககிட்டே வர்றான். நாங்க கூப்பிட்டாலும் வருவான், கூப்பிடலனாலும் வருவான். எங்கேயாவது சண்டையை மூட்டி விட்டு அவன் ஆயுதங்களை விற்கணும். நம்ம சவரத பத்தி அவனுக்கு என்ன கவலை? நான் கேட்டது செல்வ மச்சான் ஏன் சோகமா இருக்காருன்னு தானே. நீங்க உலக அரசியலே கரைச்சு குடிச்ச மாதிரி அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. என்னன்னா ஏதாவது பிரச்சனையா? மச்சான், காதலிக்கிற மாதிரி சோகம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி காதலால வர வலியும் காதலை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. அது ஒரு சுகமான அனுபவம். நீங்க கெஞ்சவும் தெரியாம மிஞ்சவும் தெரியாம இருந்திருப்பீங்க. அதனாலதான் செல்வி கோச்சிட்டு இருப்பா. அனுபவம் பேசுது போல. நீ டாபிக்க மாத்தாம என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா செல்வி கிட்ட? சொன்னா தானே தெரியும் உனக்கு அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு. நம்பிக்கையானவங்க கிட்ட ஒரு பிரச்சனைய சொன்னாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரிதான். நான் 7 நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னாதான் தெரியுமா என்ன? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ நடந்திருக்குன்னு. சும்மா பம்மாத்து காட்டாம சொல்லுங்க. நேத்து ஏஜென்ட் வந்தான். நிரஞ்சன் வெளிநாடு போ காசு கட்டுறேன்னு சொன்னான். அவன்கிட்ட நிறைய காசு இருந்தது. ஆனா செல்விக்கும் காசு கட்டட்டுமான்னு என்கிட்ட கேட்டான். அதுக்கு செல்வி கோவப்பட்டு அவனை திட்டான். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டான், சரி கட்டுடா பிறகு பார்த்துக்கலான்னு நான் சொன்னேன். அதுக்கு செல்வி என்ன ரொம்ப கோவிச்சுக்கிட்டா. நீங்க செஞ்சது தானே தப்பு. என்ன கேட்டா செல்வி மேல எந்த தப்பும் இல்ல.
அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நிரஞ்சன் கேட்டதும் லண்டன் போக ஆசைப்பட்டு காசு கட்டு நான் உன் கூட வரேன்னு அவ சொன்னாளா? சொல்லல தானே? ஏன் அவ அப்படி சொல்லலன்னு யோசிச்சீங்களா? ஒரு பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்சவனை தவிர வேற எவன் எதை கொடுத்தாலும் அவ மனசை ஏத்துக்கவே ஏத்துக்காது. பிடிச்சிருச்சுன்னா ரப்பர் வளையல் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமா போட்டுப்பா. பெண்கள் எல்லாம் அப்படிதான் இருப்போம். லண்டன் போற ஆசையில செல்வம் மச்சான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. ஏற்கனவே நிரஞ்சன செல்விக்கு பிடிக்காது. உங்களோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஆனா அவங்க வந்து கொஞ்ச நாள்லயே அவனுக்கு ஏது இவ்ளோ பணம்? யாராவது அவனுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் அமிச்சாங்களா? ஒருவேளை அது தப்பான பணமா இருந்தா? தப்பான பணத்துல லண்டன் போறதும் தப்பு தானே? ஏன் அவசரப்பட்டு நீங்க அப்படி சொன்னீங்க? இந்த பொம்பளை எல்லாரும் இப்படித்தான் இருப்பீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எல்லாரும் ஒருதலை பட்சமா ஒரே மாதிரி பேசுறீங்க. நீங்க தான் ஆணாதிக்க மனநிலையில பேசுறீங்க மச்சான். அதான் எல்லா பொம்பளைங்கன்னு பொதுவா சொல்றீங்க. நாங்களும் ஆம்பளைங்களே இப்படிதான்னு சொல்ல முடியுமா? என்ன கதை எங்கெங்கயோ போகுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அப்படி சொன்னதுக்கு காரணம் இருக்கும் இல்லனா? என்ன எங்க பேச விடுறீங்க? நீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஒருதலை பட்சமா எப்பவுமே பேசக்கூடாது. எதிர்த்தாப்புல இருக்கவன் காரணத்தையும் கேட்டு நாலா பக்கமும் யோசிச்சு பேசணும். அட்வான்ஸ் கட்டுறதுக்கு யாழ்னி அக்கா எவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களுக்கு தெரியுதுல்ல? முழு காசையும் கட்டுறதுக்கு அவ எவ்வளோ கஷ்டப்படணும். இது என்ன நம்ம ஊரா நிலத்தை வித்து காசை கொடுக்கறதுக்கு? இல்ல சொந்த பந்தத்துக்கிட்ட போயிட்டு உதவி கேட்க முடியுமா? வந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ முடியும். இல்ல கொள்கை கோட்பாடுன்னு தெரிஞ்சா எங்களுக்கு மெரினா பீச்ல செலவழிக்க மாட்டாங்க. வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தானே நம்ம புத்திசாலித்தனம். ஏதோ நீங்க அதிமேதாவி மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அக்காவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? வாதத்துக்கு நீங்க சொல்றது வேணா சரியா இருக்கும். ஆனா தப்பான வழியில நம்ம வாழ தேவையில்லைண்ணா. நேர்மையா நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தாலே போதும். நம்ம சனங்க எத்தனையோ பேர் தாலி அறுத்துட்டு போய் வெளிநாட்டுல சொகுசா வாழ்றாங்க தெரியுமா உனக்கு? நான் என்ன தாலி அறுத்துனா கொள்ளையடிச்சனா? சரிங்க மச்சான், எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? இனிமே நடக்கிறத பத்தி மட்டும் பேசுவோம். ராகினி, நன்னாரி சர்பத் கொஞ்சம் கலக்கி கொடுமா. அப்படியே அந்த பண்ணாடைக்கு செருப்படுத்து கொடு. கடக்கண்ணிக்கு போறதுக்கு இங்க ஒரு மனுஷன் இல்ல. ஆனா நன்னாரி சர்பத்து கேக்குதோ? நன்னாரி சர்பத்து ஏண்டி இங்க கியூ கட்டி கதை 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 பேசிட்டு இருக்கீங்களா? கதை இத்தனை பேரை நடு வீட்டுல வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நானே சாகுறேன். இந்த வெயில் வேற கூடுதே தவிர குறையவே மாட்டேங்குது. ஏண்டி வேகாத வெயில்ல கடைக்கு போயிட்டு வந்தல, எனக்கு ஜூஸ் கீஸ் இதெல்லாம் தர மாட்டியோ? எல்லாத்தையும் கேட்டுதான் வாங்கணுமா? ஏன் குடுத்தா நான் உன்னை கேட்டேனாம்ப? சீனி என்ன விலை விக்குது, எலுமிச்சம்பழம் என்ன விலை விக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேப்ப. குடுத்தாலும் குத்தம், குடுக்கலனாலும் குத்தம். நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, அந்த கடைக்கார நாய் வேற கணக்க கூட்டி கூட்டி வச்சிருக்கான். கேட்டா விலை கூடிருச்சு அது கூடிருச்சுங்கிறான். அவன் தான் கணக்க தப்பு தப்பா எழுதுறான்னு தெரியுதுல. எதுக்கு அந்த கடையிலே சாமான் வாங்குறீங்க? ஏன் அவன் கடைக்கே போறீங்க? நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்கிட்டயே வந்து புலம்புறது. ஆமாடி, உங்க அப்பன் உழைச்சு உழைச்சு மூட்டை கட்டி வச்சிருக்கான் பாரு. அதுல தினமும் ஒரு மூட்டையை அவுத்து எடுத்துட்டு நான் கடைக்கு போறேன். தட்டச்சோறுக மாதிரி வீட்டுல பெருச்சாலிங்க பெருகி போனா நான் கடன் வாங்காம வேற என்ன பண்ண முடியும்? ஏமா கடைக்கார மேல இருக்க கோவத்தை எதுக்குமா வீட்டுல கொண்டு வந்து கொட்டுற? இப்படியே கத்திட்டு இருந்தாலும் வச்சுக்கோ, நான் வெளியே போயிடுவேன். ஏய், இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, 100 முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டு நானே சாப்பிட்டுப்பேன். ஏச்சு போடி. ஆம்லெட்ல வெங்காயத்துக்கு பதிலா அரளி விதைய வச்சு சாப்பிடு. செத்து தொலை. ஏய், வாயை உடைச்சிருவேன். என்ன பேச்சு பேசுறா? வெக்கறடி உனக்கு ஆப்பு. யோ, நீ என்ன கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? எந்திரிச்சு போயா. போஸ் கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்க. வா. அண்ணா, வாயாளி, என்ன இந்த நேரத்தில் தனியாக வந்திருக்கேன்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். உனக்கு அவ்வளோ வேலை இருக்கும், சும்மா என்னை பார்த்துட்டு போலான்னு வரியா? என்ன விஷயம் சொல்லு. சும்மாதான். எங்க கதிர் கிளீனர் அண்ணாலாம் காணும். பக்கத்து லாரி ஷெட்டுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க.
என்ன விஷயம் சொல்லு. இல்லனா இப்படியே நாம தமிழ்நாட்டுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? வேற வாய்ப்பு தேடணும், இல்ல நாம தானே அதை உருவாக்கணும். அதை பற்றி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட படிப்பும் இல்லை, பணமும் இல்லை. கையில் காசு இருந்தால் கூட எதாவது பண்ணலாம், முடியல. தமிழ்நாட்டுல இருந்தோம்னா வெறும் உயிர் வாழ மட்டும்தான் செய்வோம், வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணா. அப்போ நம்ம ஊருக்கே போயிடலான்றியா? செல்வாவை அனுப்ப முன்பணம் 2 லட்சம் கட்ட போறேன்னா, அத பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். நீ எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு தானே என்கிட்ட வர. முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குற? நீயே முடிவு செய்யற, பேசவும் செய்யற. மூத்தம் ஒருத்தன் இருக்கானு யோசிக்கிறதே இல்லை. இப்பதான் ஞாபகம் வந்ததா? இல்லனா வீட்டுக்கு மூத்தவர் உங்ககிட்ட அதை பத்தி பேசாம. இதெல்லாம் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். நான் இப்ப வேண்டாம் சொன்னா நிறுத்திடுவியா? நீங்க அவசரப்படாம கொஞ்சம் கேளுங்களேன். மூத்தவன் நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்ற உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. அவன் கொஞ்சம் கூட படிச்சிருக்கான்னு, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லண்டன்ல இருக்காங்க. அவன் முதல்ல போய் காசு ஏதாவது ரெடி பண்ணி அனுப்புனா அடுத்து நீங்க தானே போறீங்க. அவன் லண்டன் போய் அனுப்புறானோ இல்லையோ, கண்டிப்பா எப்படியாவது உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாம நான் விட மாட்டேனா. என்ன நம்புங்க ப்ளீஸ். இப்ப நீங்க வழக்கிட்டா ராகினி ரொம்ப கஷ்டப்படுவான். உன் விருப்பம் போலியே செய். $2 லட்சம் எப்படி ஏற்பாடு பண்ண? என்ன யாழ்னி பேசாம இருக்க? 2 லட்சம் நம்ம தகுதிக்கு அதிக யாழ்னி. நம்மள நம்பி எவனோ 100 ரூபாய் கூட தர மாட்டான். அப்படி இருக்கும்போது 2 லட்சம் ரூபாய் யார் தரா? அண்ணா, நான் சொல்றத கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளு. விஷயத்தை மட்டும் சொல்றேன். தவணைக்காரன் நம்மள நம்பி காசு தர மாட்டேங்கிறான். இளங்கோ ஜாமீன் போட்டு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றான். இளங்கோவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இங்க உள்ளவ மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு ஆதாயம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். அப்படி இருக்கும்போது 2 லட்சம் அவங்கிட்ட இருந்து எப்படி வாங்க முடியும்? என்ன யோசிக்கிறியா நீ? சொல்றதுன்னு முடிவு பண்ணல, சொல்லு. இளங்கோ அவனை கட்டிக்கிட்டா காசு தரேன்னு சொல்றான். அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் வந்து நான் அவனை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து இந்த பதில சொல்லுவ? முதல்ல இங்க போயிரு. போயிரு. போலையா? போலையா?
அவளை போ சொல்லுங்க. அவ இங்க நின்னா இப்ப கோல விழும்.